நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கூட்டு பிரார்த்தனை ஆரம்பிக்கின்றோம் பெருமானே. நாங்கள் ஆச்சாரம் அனுஷ்டானம் இல்லாதவர்கள், தெரியாதவர்கள், வேத ஞானமும் இல்லாதவர்கள், வேதத்தை முறையாக பாராயணம் செய்ய அறியாதவர்கள், கிருஷ்ணா கிருஷ்ணா எல்லாம் வித்தாக விளங்கும் திருப்பாவை வேத பாராயணத்தை மிக்க நன்றி பெருமானே. நாடத்திலிருந்து மனமுருகி ஓடிய திருப்பாவை வேத பாராயணத்திலே என்னென்ன தவறுகளும் குற்றங்களும் சொல் பிழைகள் இருந்தாலும் உங்களுடைய இரக்கத்தினாலோ பெருமானே உற்சாகத்துடன் கோரிக்கைகளை பாரங்களை கஷ்டங்களை பாடங்களுக்கு முன்வைக்கின்றோம் பெருமானே. வாழ்க்கையில் நாங்கள் பல தவறுகளை செய்துள்ளோம் பெருமானே. அறியாமல் செய்த தவறுகளை விட தவறுகள் மிக அதிகம் எம்பெருமானே. அடிப்படைகளுக்கு மன்னிப்பு கேட்கின்றோம் பெருமானே. எதிர்காலத்தின் மீதும் அக்கறை கொண்டவர் நீங்கள்தான் என்று உறுதியாக மனதார நம்புகின்றோம் பெருமானே. நம்பிக்கையோடு நீங்கள் ஏற்க வேண்டும் என்று பிரார்த்தித்து முன்வைக்கின்றோம். கிருஷ்ணா உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வரனை அமைத்து முன்னிருந்து அடுத்து தருவதை பார்க்க வேண்டும் என்பெருமானே. நிச்சயிக்கப்பட்ட தேதியிலே நடக்க வேண்டும். தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியத்தை நீங்கள் அனுகிரகிக்க வேண்டும். அடியார் கர்ப்பத்தை பாதுகாத்து நல்ல ஆரோக்கியத்தை அளித்து அடைந்திட புரிய வேண்டும். பிள்ளைகள் நன்கு படிக்க வேண்டும். ஞாபக சக்தி இருக்க வேண்டும். வழிகள் நாடி செல்லாமல் இருக்க காக்க வேண்டும். கல்விக்கு தேவையான பணம் மற்றும் இதர வசதிகளை அருள் புரிய வேண்டும். மனஸ்தாபங்களை போக்கி நல்ல அறியாத மாற்றி அரவணைப்பில் அனுமதிக்க வேண்டும். நீங்களே முதலாளியாக இருக்க வேண்டும். வாஸ்து குறைகளை நீக்கி தோஷங்களை அகற்றி ஏவல்களை விரட்டி அடித்து நீங்கள் வசிக்கும் மாளிகையாக மாற்ற வேண்டும். வசிக்கும் அடியார்களுக்கு இல்லாமல் காக்க வேண்டும். ஒரு சொந்த வீடு அமைத்து தர வேண்டும். வீடு கொடுத்த அடியார்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாடகைதாரர்கள் அமைய வேண்டும். உங்களை நம்பி வெளிநாடுகள் வேலை பார்க்கும் அடியார்களை ரட்சிக்க வேண்டும். அவர்கள் குடும்பத்தை நீங்கள் இங்கு ரட்சிக்க வேண்டும். தவிக்கும் அடியார்களுக்கு அவர்களை ஒரு நல்ல வேலையில் அமர்த்த வேண்டும். எங்கள் வியாபாரம் நன்கு நடக்க வேண்டும். நீங்களே ஏக முதலாளியாக இருக்க வேண்டும்.
வேண்டும். எங்கள் வியாபாரம் பொறாமையினால் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும். வேலை செய்பவர்களை முழுமையாக காத்து ரட்சிக்க வேண்டும். நல்ல மகசூல் தர வேண்டும். நல்ல வியாபாரம் நடக்க வேண்டும். நல்லபடியாக செயல்பட வேண்டும். அலுவலகங்களில் வாங்கி தர வேண்டும். தாங்கள் எப்பொழுது முதலாளிகள் விசுவாசமாக இருக்க வேண்டும். தர்மத்துக்கும் கட்டுப்பட்டு வாழ வேண்டும். உள்ள எல்லா நோய்களுக்கும் அமைய வேண்டும். ஏற்படும் நோய்களான கோளாறு, பிரச்சனை, 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 பிரச்சனைகள், பிரச்சனைகள், நோய்களுக்கும் எல்லா நோய்களுக்கும் சக்தியாக மாறியவரை காக்க வேண்டும் என்பெருமானே. சாபக்கட்டுகளை குறைத்து அகற்றி சாபங்களை போக்கி காரியங்கள் வெற்றி பெற செய்கிறார்கள் என்பெருமானே. மட்டுமே நம்பி மட்டுமே கதி என்று வாழும் வீட்டில் நிலை உயர்ந்து நீங்க வேண்டும். கிடைக்க வேண்டும். வாங்கிய கடன்களை நல்லபடியாக திருப்பி தர வேண்டும். மன பாரமும் மாற வேண்டும். ஆரோக்கியம் நீடித்த ஆயுதம் அருள வேண்டும். சந்தோஷமாக வாழ வேண்டும். குடும்பம் எப்பொழுதும் குடும்பம் எப்பொழுதும் ஆசீர்வாதத்துடன் வாழ வேண்டும். எங்களுக்கு கிடைக்கும் மிகப்பெரிய பாக்கியம். நாங்கள் எப்பொழுதும் ஞாயிற்றுக்கிழமையின் பொழுது இங்கு வந்து வேத பாராயணத்தை மனதார ஓடுகின்றோம் என்பெருமானே. எங்கள் சேவைகள் நேரடியாக சேர வேண்டும் என்று விண்ணப்பிக்கின்றோம் என்பெருமானே. அனுகிரகித்து நீங்கள் எங்களுக்கு அனுகிரகித்து எங்கள் சர்வ ரட்சகராக இருக்க வேண்டும். கிருஷ்ணா கிருஷ்ணா கூட்டு பிரார்த்தனை கோரிக்கைகளை நீங்கள் ஏற்று ஆழத்தில் இருக்கும் கோரிக்கைகளை ஏற்று இருக்கும் இந்த அடியார்களுக்கு எல்லா விதமான ஐஸ்வர்யமும் ஆசீர்வாதம் தந்து பொழிந்து ஏற்படுத்தி தர வேண்டும்.
கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. அடியார்களே, நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு கூட்டு பிரார்த்தனைகள் சொன்ன பிறகு இவையெல்லாம் எல்லோருமான திருப்பாடல் சேர்ப்பதற்கு அடியார்கள் நாம் அனைவரும் சேர்ந்து 33 முறை கோவிந்த நாமத்தை ஜபிப்போமாக. அடியார்களே, கோவிந்தா 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 என்று ஒவ்வொரு ஜபிக்கும் பொழுது வியாழக்கிழமை என்று குருநாள் என்று நாம் ஜபிக்கும் பொழுது அடியார்களே, எல்லா விதமான அதிசயங்கள் நமக்காக காத்துக் கொண்டுதான் இருக்கின்றது. அதை அடையும் தருணம் தான் இந்த குருநாள். இந்த ரகசியம் பல பேருக்கு தெரியாது. ஏன் குருநாதர் வியாழக்கிழமை என்ற மதிய வேளையில் இந்த பிரார்த்தனையை வைத்துள்ளார் என்பது ஒரு சூட்சமமான விஷயம். ஆகவே இங்கே இந்த நாளிலே வந்துள்ள அடியார்கள் உங்களுடைய கோரிக்கைகளை எம்பெருமான பாதங்களை சேர்ப்பதற்கு கோவிந்தா 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 என்று ஜபித்துக் கொண்டு வரும் பொழுது அதையெல்லாம் கிருஷ்ண பரமாத்மா நேரடியாக இறங்கி வந்து நாம் ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதிப்பதை நீங்கள் அனைவரும் கண்டு கிரகித்துக் கொண்டு அதை அனுபவிக்க வேண்டும். கிருஷ்ணா, அவர் நம்முடன் வரும் பொழுது, நம்மிடம் அவர் இருக்கும் பொழுது அவரை கட்டி அணைக்க வேண்டும். அந்த உணர்வு உங்களில் இருக்க வேண்டும். அந்த அளவு உங்களை முழுமையாக 33 ஜபிக்கும் போது அர்ப்பணிக்க வேண்டும். இதுதான் சூட்சமம். நாம் இவ்வளவு தூரம் தாண்டி எதற்காக வந்துள்ளோம் அதை அடையும் நேரம் எப்பொழுதும் புராணங்கள் சொல்வதும் அப்படிதான். வாழைப்பழத்தின் தோலை உடைத்து நம்மிடம் தரதான் முடியும். அதை உண்பது நம்முடைய கடமை. எப்பொழுது உண்ண வேண்டும், எப்படி உண்ண வேண்டும் என்று யாரும் சொல்லித்தர மாட்டார்கள். கிடைத்தவுடன் குடித்துக் கொள்ள வேண்டும். அந்த நேரம் வேடிக்கை பார்த்து விட்டால் இழந்தது இழந்ததாகவே இருந்துவிடும். ஆகவே அந்த ஜபம் ஜபிக்கும் பொழுது நீங்கள் உணர வேண்டும். அதுதான் நம் பிரார்த்தனா மந்திர நோக்கமும் ரகசியமும். இது எம்பெருமான் ஸ்தாபனம். அவருடைய ஸ்தாபனத்தில் அவரது கட்டுப்பாட்டில் இருக்கும் நீங்கள், அவருடைய முழு அரவணைப்பில் இருக்கும் நீங்கள், அது கோவிந்தநாம ஜபத்தை ஜபிக்கும் பொழுது அவரை ரசிக்க வேண்டும், கிரகிக்க வேண்டும், அனுபவிக்க வேண்டும் என்ற மன உருக்கத்துடன் ஜபிக்க வேண்டும். அடியார்களே, நீங்கள் ஜபிக்க 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 நினைத்த காரியம் அனைத்தும் சாதித்து தருவார். நாம் பிரச்சனைகளை உடைத்து எரிந்து விடுவார் என்ற நம்பிக்கை விசுவாசம் ஜபிப்போமாக. ஆகவே அடியார்கள் அனைவரும் மனசங்கல்பம் வைத்துக் கொண்டு கோவிந்தநாம ஜபத்தை ஜபிப்போமாக. ஹரே கிருஷ்ணா. எம்பெருமானே, கிருஷ்ண பரமாத்மாவே, எங்கள் மனதில் இருக்கும் ஏக்கங்கள், மன பாரங்கள், மன கஷ்டங்கள், உடலில் இருக்கும் நோய்கள், கடன் பிரச்சனைகள், தொல்லைகள், வீடு கட்ட வேண்டும், வீடு வாங்க வேண்டும் என்ற ஆசைகள், மக்களுக்கு திருமணம் நடக்க வேண்டிய வைராக்கியம், எங்கள் பிள்ளைகளது வாழ்க்கை பிரச்சனைகள், அவருடைய கல்வி, அவருடைய மனம், சொல் பேச்சு கேட்காமல் இருக்கும் பிள்ளைகள், என்ன செய்தாலும் என்ன செய்ய முடியாது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கும் நாங்கள், பணம் இருந்தும் சாதிக்க முடியவில்லை, பணம் இல்லாமல் சாதிக்காமல் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு பிரச்சனைகள், இவை அனைத்தும் தாண்டி எங்களை இன்றும் தலை குனியாமல் வாழ வைத்திருக்கும் கிருஷ்ணா, இந்த நேரம் நாங்கள் அடிப்பணிந்து உன் பாதங்களை தொட்டு எங்களை முழுமையாக அர்ப்பணித்து நீடும் இந்த பிச்சைக்கு ஒரு பிச்சைக்காரனாக இருந்து உங்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்க நாங்கள் அனைவரும் கூடிக்கொண்டிருக்கிறோம். நீ தருவாய் என்று பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று எங்கள் மனதார வேண்டிக் கொண்டு எங்கள் வாழ்க்கையில் இவ்வளவு தாண்டி வருவதற்கு உன்னை மட்டுமே நம்பிக்கொண்டு இருக்கின்றோம். வேறு எந்த நேரத்தில் நாடி செல்லாமல், மந்திரம் மாயம் என்று நம்பி செல்லாமல், முழுமையாக நீ காட்டும் வழியை மட்டுமே வாழிக்கொண்டு இத்தனை காலங்கள் வந்து கொண்டிருக்கிறோம் என்பெருமானே, எங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தருவாய். தருவாயா? நீ தருவாய் என்று நம்பிக்கொண்டுதான் நாங்கள் இவ்வளவு காலம் வந்து கொண்டிருக்கிறோம். மாற்றத்தை தந்து கொண்டுதான் இருக்கிறாய். நாங்கள் நம்புவது போல், உன்னை நாங்கள் முழுமையாக நம்புவதை போல் எங்கள் குடும்பத்தில் நம்ப வைக்க வேண்டும். அவர்களும் எங்களில் இருக்க வேண்டும். எங்களோடு இருந்து கொண்டு என்ன சாதித்தாய் என்றால் சாதித்தோம் என்று நாங்கள் சொல்வதற்கு ஒரு தருணத்தை தருவாயாக கிருஷ்ணா. எவ்வளவு அசிங்கங்கள்! ஒரு வீடு ஆசைப்படுவது உன்னுடைய ஆணையினாலே நாங்கள் ஆசைப்பட்டோம். இன்றும் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆனால்
விடாமல் எங்களை காத்துக் கொண்டுதான் வருகிறார். என்ன மாயம் இது, என்ன தேவை என்று தெரியும். ஆனால் எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை உன் கையில் முழுமையாக ஒப்படைத்துள்ளோம். அப்பேற்பட்ட ஒரு நிலையில் இன்று நாங்கள் முழுமையாக கோவிந்தா என்று ஜெபித்துக் கொண்டு வருகிறோம். எங்கள் நாமத்தை நீங்களே தர வேண்டும், எங்கள் வாழ்க்கையில் புத்தகத்தை மாற்றி தர வேண்டும் என்ற சங்கல்பத்தோடு மனதார அடிப்படைந்து நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஏற்பாயாக என் பெருமானே கிருஷ்ணார்பணம். ஓம் ஹரி ஸ்ரீ கணபதியே நமஹ. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. கோவிந்தா 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 கோவிந்தா. கிருஷ்ணார்பணம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. शांति शांति शांति. कृष्णा हरे कृष्णा. अडियारे திருப்பாவை வேத பாராயணம் பூர்த்தியாயிற்று. கூட்டு பிரார்த்தனை கூட்டு ஜபம் பூர்த்தியாயிற்று. இவை அனைத்தும் முழுமையாக பூர்த்தி அடைவது எம்பெருமான மகாபிரசாதத்தை உட்கொள்ளும் பொழுதுதான். ஆகவே அடியார்களை ஒரு தயவு கொடுத்து எம்பெருமான பிரசாதத்தை சாப்பிட்டு விட்டு செல்லுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். கிருஷ்ணார்பணம்.